ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பீட்ரூட் சாதம் தான் செய்ய போறோம். அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி பீட்ரூட்டை வந்து நான் 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். அந்த பீட்ரூட்டை வந்து நான் தோல் சீவிட்டு இந்த மாதிரி துருவி வச்சிருக்கேன். ஒரு 2 வெங்காயம் இருக்கு. 2 வெங்காயம் கட் பண்ணிட்டு வீடியோ பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நான் பீட்ரூட் வந்து நல்லா நீளமா துருவி வச்சிருக்கேன். பீட்ரூட் சீவத்துல வந்து நல்லா பெரிய பெரிய பீஸா வரும்ல, அதுல வந்து நான் சீவி வச்சிருக்கேன். பீட்ரூட் வந்து துருவி வச்சிருக்கோம். ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, உளுந்து, கடலைப்பருப்பு, கடுகு, சீரகம் கொஞ்சம், அப்புறம் எண்ணெய், உப்பு, கொஞ்சம் தண்ணி. இதுதான் நம்மளுக்கு தேவையான பொருள். ஃபர்ஸ்ட் நான் வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டு கடாவி வச்சிருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றலாம். பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க, எண்ணெய் வந்து நான் ஊற்றிட்டேன். எண்ணெய் கொஞ்சம் காயணும். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம். எண்ணெய் வந்து காஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம கடுகு போட போறோம். இப்போ பாருங்க, கடுகு வந்து நான் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருப்பேன். அந்த கடுகு வந்து போட்டுக்கலாம். கடுகு போட்டோடனே வந்து பொரிய ஆரம்பிச்சிடும். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடலைப்பருப்பு, உளுந்து 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். அதையும் அது கூட போட்டுடலாம். நல்லா தெரிச்சு இது வந்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு வந்து கொஞ்சம் வந்து நல்லா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். பாருங்க, லைட்டா கலர் சேஞ்ச் ஆகட்டும். வதக்கிட்டு வேலையை பார்க்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து லைட்டா வந்து கலர் மாறிச்சு, கொஞ்சம் வந்து கோல்டன் ப்ரௌன் வருது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆனியன் சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஆனியனை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்க, ஆனியன் இதை வந்து இது கூட ஆட் பண்ணுவோம். ஆனியன் வந்து ரொம்ப வதங்கி கோல்டன் ப்ரௌன்ல வரணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து கறி படுற மாதிரி இருக்கணும். அதனால வந்து ஓரளவுக்கு வதங்கின போதும். நான் வந்து இதையுமே வந்து பெரிய பெரிய பீஸா போட்டுருக்கேன். அப்பதான் வந்து பீட்ரூட் ரைஸ்ல இது வந்து நல்லா கடிப்படும். ஆனியன் போட்டு நல்லா வதக்கும். இதுக்கு வந்து ஆனியன் போடும் போதே வந்து கொஞ்சோண்டு உப்பு போடணும். எந்த குழம்பு செஞ்சீங்கன்னாலும் ஆனியன் செய்யும் போது கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து செஞ்சீங்கன்னா சீக்கிரமா வந்து வெங்காயம் வதங்கும். டிப்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா வதக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கிருக்கோங்க, தெரியாது. ரொம்ப வதங்கல, லைட்டா வந்து வதங்கிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை போட்டாச்சு. கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும். பீட்ரூட் வந்து நம்ம வாரத்துக்கு ஒரு வாட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து ரத்தம் வந்து இப்ப வந்து எல்லாருக்குமே நார்மலா இருக்க மாட்டேங்குது. எல்லாருக்குமே வந்து ஹீமோகுளோபின் குறைபாடு சொல்றாங்க. ஹீமோகுளோபின் குறைபாடு இருக்கிறவங்க வந்து பீட்ரூட் எடுத்துக்கும் போது கொஞ்சம் பிளட் இன்க்ரீஸ் ஆகும். அதனால பீட்ரூட்டை வந்து நீங்க டிஃப்ரெண்டா செஞ்சு சாப்பிடலாம். நான் இன்னைக்கு வந்து பீட்ரூட் சாதம் செஞ்சு காட்டுறேன். இது வந்து ஸ்கூல் பசங்க, எல்லாருக்கும் காலேஜ் படிக்கிறவங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸா கூட கொடுத்துடலாம். இது வந்து செம்மையா இருக்கும். பாருங்க எப்படி செய்யறோம்னு. சிம்பிளான ஈஸியா செஞ்சிடலாம். பீட்ரூட் மட்டும் சீவி வச்சுட்டீங்கன்னா இது செய்யறதுக்கு டைமே ஆகாது, சீக்கிரமா செஞ்சிடலாம். அதே சமயம் டேஸ்டாவும் இருக்கும். அதனால வந்து இது செய்யலாம். தினமும் குழம்பு செஞ்சோம், கார குழம்பு, மீன் குழம்பு, அந்த மாதிரி குழம்பே கொடுக்கறதுக்கு பதிலா இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணி சாப்பாடு செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் ஹெல்த் பெனிஃபிட்டா இருக்கும். நம்ம வந்து இப்போ வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம என்ன சேர்க்க போறோம்னா பீட்ரூட் சேர்த்துக்கலாம். பாருங்க, பீட்ரூட் வந்து நம்ம இதுல ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரைஸ்க்குன்றதுனால நான் பெரிய பெரிய பீஸா போட்டிருக்கேன். காய் சீவத்துல வந்து பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு பீஸுமே வந்து நல்லா நீட்டா இருக்கும். அந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணிருக்கேன்.
உங்களுக்கு வந்து எந்த சைஸ்ல வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சைஸ் போட்டுக்கலாம். இப்படி இருந்தாதான் சாப்பாட்டுல வந்து போடும்போது நல்லா இருக்கும், ஒரு ரிச் லுக்கா இருக்கும். அதுக்காக வந்து நான் பண்ணிருக்கேன். நீங்க நார்மலா துருவுற மாதிரி குட்டி குட்டியாவும் துருவிக்கலாம். இதை வந்து நான் இதுல ஆட் பண்ணிக்கிறேன். எடுத்து பீட்ரூட்லாம் எடுத்து நான் இதுல ஆட் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு கலர் கிளறிட்டோம். இது போட்டுட்டு இப்போ இப்போ வந்து இது வந்து ஒரு 5 minutes வந்து மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். மூடி போட்டு நீங்க ஏதாச்சும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. இப்போ வந்து நான் ஒரு 5 minutes ஒரு 2 minutes வந்து மூடி வச்சேன். இப்போ வந்து என்ன பண்றேன், இன்னொரு வாட்டி ஒரு கிளறிக்கிறேன். கிளறிட்டு இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த பீட்ரூட்டுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து வெங்காயத்துக்கு உப்பு சேர்த்துருக்கோம், அதனால இந்த பீட்ரூட்டுக்கு மட்டும் நம்ம எவ்வளவு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பாருங்க, நான் வந்து சால்ட் தான் சேர்த்திருக்கேன். நீங்க வந்து கல் உப்பு சேர்க்க கூடாது. பீட்ரூட் செய்யறோம் இப்ப நம்ம வந்து இது ஆயிலே நம்ம செய்யறதுனால கல் உப்பு போட்டீங்கன்னா ஒழுங்கா வந்து அது காலையாது. அதனால நம்ம என்ன பண்ணலாம், சால்ட் சேர்த்து நல்லா கிளறிக்கணும். சால்ட் போட்டு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி கிளறிக்கணும். எல்லாத்தையும் ஒன்னா கலந்துடணும். சால்ட்டு இது கலந்துட்டதுக்கு அப்புறமா அதுவே வந்து 3-2 முறை அதுவே தண்ணி விட்டு இந்த மாதிரி செடி நல்லா ஜூஸியா வந்துருப்பாங்க. இந்த மாதிரி வரும். இந்த டைம்ல நம்ம வந்து சீரகம் வச்சிருக்கோம்ல, அது வந்து கொஞ்சம் சேர்த்தோம். நான் ஒரு பிரிச்சு மாதிரி பின்னேதான் போடுறேன். சீரகம் போடலாம். இது வந்து ஒரு தனி பிளேவர் கொடுக்கும் நம்ம சாப்பாடுல. அதுக்காக நான் வந்து சீரகம் வந்து கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். சீரகம் சேர்த்துட்டு நல்லா இது மறுபடியும் எல்லா பக்கம் வர்ற மாதிரி நல்லா சீரகம் நல்லா கிளறிட்டு இருக்கா. இப்போ வந்து நான் இன்கிரீடியன்ட் சொல்லும் போது வந்து இந்த மிளகாத்தூள் சொல்ல, குழம்பு மிளகாத்தூள் நான் எடுத்துருக்கேன். நீங்க என்ன சாம்பார் பொடி எடுத்துக்கோங்க, அது எடுத்துக்கலாம். இந்த இது காய் வதங்கிறதுக்குள்ள நான் வந்து கொத்தமல்லியும் வந்து கட் பண்ணி வச்சுக்கேன். இப்போ வந்து மிளகாத்தூள் போடலாம். நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து எடுத்துருக்கேன், கொஞ்சம் போட்டுக்கிறேன். உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். நாங்க வந்து காரம் கம்மியா சாப்பிடுறோம், கொஞ்சமா போட்டுக்கிறோம். ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா இது வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி காய் பீட்ரூட்டும் மிளகாத்தூளும் வந்து இந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. கிளறிட்டீங்கன்னா கிளறிட்டு இந்த ஸ்டேஜ் இந்த மிளகாத்தூள் போறதுக்கு முன்னாடி அடுப்பு வந்து சிம்ல வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நீங்க மிளகாத்தூள் போடும்போது காரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால சிம்ல வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடணும். இப்படி கலந்து விட்டீங்கன்னா எல்லா பக்கமும் மிளகாத்தூள் வந்து கலந்ததுக்கு அப்புறம் இத வந்து மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சிடணும். ஒரு 5 minutes வந்து மூடி வச்சுக்கலாம். சிம்லயே வந்து வேகட்டும். சரிங்களா? இப்ப வந்து ஒரு 2 minutes ஆயிடுச்சு. இந்த டைம்ல ஓபன் பண்ணிட்டு கிளறி விட்டுக்கலாம். ஏன்னா அடி குடிச்சிடும் ஒரு டைம். அதனால வந்து 2 minutes கிளறி விடணும்.
இப்போ வந்து உப்பு காரம் காய் வெந்துச்சா அதெல்லாம் வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். கம்மியா இருந்தா உப்பு போட்டுக்கோங்க, காரம் கம்மியா இருந்தா காரம் போட்டு மறுபடியும் கிளறி விட்டுட்டு மூடி வைங்க. வேகலைன்னா இன்னும் கொஞ்ச நேரம் வேக வச்சுக்கலாம். என்னோட காய் பாத்தீங்கன்னா வெந்துருச்சு. இருந்தாலுமே எனக்கு வந்து இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் விட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. அதுக்காக நான் வந்து இந்த 2 மினிட்ஸ் இன்னும் மூடி வச்சுக்கிறேன். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இல்ல இன்னும் நல்லா வெந்துடும். அதுக்காக வந்து நான் மூடி வச்சுக்கிறேன். ஆல்ரெடி வெந்துருச்சு. மூடி வச்சுருங்க. நான் வந்து ஒயிட் ரைஸ் வந்து நான் ஆல்ரெடி வந்து வடிச்சு ஆற வச்சிருக்கேன். இது வெந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்ப வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா நல்லாவே வெந்திருக்கு காய். நீங்க வந்து வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் ஸ்லீவ்லயே தான் வச்சிருக்கேன், ஸ்லீவே வைக்கல. இதுலயே வந்து காய் வந்து நல்லா வெந்து அந்த மிளகாத்தூள் வாசனைலாம் போயிருக்கு. இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் கொத்தமல்லியை வந்து போட்டுக்கலாம். கொரியண்டர் லீஃப் வந்து நம்ம ஆட் பண்ணி போறோம். இதை ஆட் பண்ணி இது வந்து நான் போட்டு இப்படியும் சாப்பிடலாம், பொரியலா வச்சுக்கலாம். நம்ம ரைஸோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். இவ்வளவு சாப்பாடுல இவ்வளவுலயுமே வந்து நம்ம ரைஸ் போட்டோம்னா நமக்கு பரட்ட முடியாது. அதனால நான் என்ன பண்ண போறேன், இதுல இருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு சாப்பாடு போட்டு கிளறு போட. அடுப்பு சிம்ல தான், அடுப்பு ஆஃப் பண்ண வேணாம், அப்படியே வச்சுக்கலாம். இது எடுத்துட்டோம், அப்புறமா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா. இன்னும் இருக்கா, இந்த காயில நம்ம ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் வந்து ஒரு தட்டுல எடுத்து வச்சிருந்தேன், ஆற வச்சிருந்தேன். அதை ஆட் பண்ணிட்டு அழகா அப்படியே கலர் வேண்டியதுதான். இதுதான் நமக்கு சுவையான பீட்ரூட் ரைஸ். நல்லா கிளறிட்டு பாக்கலாம் எப்படி இருக்குன்னு. கலரிட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து நான் சாப்பாடு ஃபுல்லாவே கலரிட்டேன். பிளேட்டிங் பண்ணிட்டு பார்க்கலாம் வாங்க. சுவையான பீட்ரூட் ரைஸ் ரெடி. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.